வாட்டர்மெலன் திவாகர் கைது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இந்த செய்தியை கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமோ அதிர்ச்சியோ ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஏமாற்றம் தான் என் மனசுக்குள்ள வருது. இன்ஸ்டாகிராம் புகழ் திவாகர் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு கோபம் வரல, எரிச்சல் வரல. ஈவன் அந்த திவாகர் மேல எனக்கு கொஞ்சமா பரிதாபம் தான் வருது. சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டிய ஒருத்தர், அதாவது ஒரு பிசியோதெரபி மருத்துவர், அவர் படித்த படிப்பை மறந்துட்டு, அவர் பார்த்த வேலையை மறந்துட்டு, இன்னைக்கு ரீல் எடுக்கக்கூடிய ஒரு அடிமையாக மாறிவிட்டார். அதுதான் நிதர்சனம். இந்த சமூகம் இதற்கு மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கணும். ஏன்னா இந்த சமூகம் தான் அவரை வைரல் ஆக்குது. எத்தனையோ டாக்டர்ஸ், விஞ்ஞானிகள், இளம் திறமைசாலிகள், படிப்பறிவாளர்கள், கல்வியாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு லைட்டிங் நம்ம மேல விழுந்துராதா அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா சில மீடியாக்கள், சில யூடியூப் சேனல்கள் திறமைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வைரல் கண்டென்ட் யார் கொடுக்குறா அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி நபர்களை சோசியல் மீடியாவில் கொண்டு வந்தாங்க. சோசியல் மீடியாவில் வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க. இன்னைக்கு அது இங்க நிக்குது. பிக் பாஸ் போல மிகப்பெரிய புகழ்பெற்ற நிகழ்ச்சியில கூட திறமைசாலிகளை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு லாஸ்ட் 3 months 6 monthsல யாரு வைரலா இருக்கிறாங்கிறத பார்த்து தான் கலந்து கொள்ள வைக்கிறாங்க. இந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா, திறமைசாலிகள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஏழை மாணவ மாணவிகள்லேயே திறமைசாலிகள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள பற்றின செய்திகளை, அவங்கள பற்றின பேட்டிகளை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஒளிபரப்பலாம். இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் மறக்கப்பட வேண்டியவர்கள். இவங்களை மறுபடியும் நினைவூட்டுவதற்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அதாவது உண்மையில் சொல்கிறேன், சோசியல் மீடியாங்கிறது யாரோ ஒருத்தங்க இல்லை, நம்ம எல்லாரும் தான். அந்த சோசியல் மீடியாவில் யார் புகழ் பெறணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணக்கூடாது, பார்க்குற நம்ம தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திவாகர் கைது தேவையான ஒன்று தான். அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. இந்த சமூகத்தின் மீதும் இந்த ஊடகங்களின் மீதும் தான் எனக்கு கோபம் வருதே தவிர அவர் மீது எனக்கு கொஞ்சம் பரிதாபம் தான் வருது. அவர் ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு நீ பெரிய நடிகர், நீ புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லி இந்த மீடியாக்கள் தான் ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. திவாகர் கைதுங்கிறது சமாச்சாரம் இல்லை. இதே போல இவர்களைப் போல நபர்களை மீண்டும் நீங்க புகழ் வெளிச்சத்துக்கு தள்ளாதீங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.